மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று மாசற்ற மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்களினுடைய ஆணைக்கிணங்க மதிநுட்ப புரட்சியாளர் மலைக்கோட்டை நாயகன் மனிதநேய பண்பாளர் அண்ணன் துரை வைகோ அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று தேர்தல் நிதி புத்தகத்தை கொடுக்கும் கூட்டம் இனிதே நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகர செயலாளர் அண்ணன் குமரேசன் அவர்களும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் ஏகாம்பரம் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அனைவரும் பங்கெடுத்து தேர்தல் நிதி புத்தகத்தை போட்டி கொண்டு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் தலைவர் உத்தரவிட்டதால் நாங்கள் முடிந்த அளவுக்கு நிதியை வசூல் செய்து கொடுக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவாக மாசற்ற மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் திருச்சியிலிருந்து மதுரை வரை நடைபயணத்தை துவங்க இருக்கின்றார். தலைவர் 82வது வயதிலும் தமிழகத்தின் நலன் காக்க தமிழகத்தில் சனாதன சக்திகள் தலை தூக்கக்கூடாது என்பதற்காக திராவிட கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தமிழ்நாட்டில் மதுவின் பிடியிலிருந்து மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவும் சமத்துவ நடைபயணத்தை அறிவித்திருக்கின்றார். அந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் அந்த நடைபயணத்தை மக்களிடையே சேர்ப்பதற்காகவும் இங்கே இந்த நிர்வாக கூட்டத்தில் நாங்கள் நிர்வாகிகளுக்கு விளம்பரம் தலைவருடைய நடைபயணத்தை விளம்பரப்படுத்தும்படி அறிவுறுத்தியிருக்கின்றோம். அனைவரும் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் நடக்கும் நடைபயணத்தை தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கின்றார். காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்திலிருந்து பெரும்பான்மையார் பெருந்திரளாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நடைபயணத்தை வெற்றி பெற செய்வதற்கு எங்களாலான அனைத்து முயற்சியும் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு இன்று திட்டமிட்டு நடைபயணத்திற்கான விளம்பரங்கள் சுவரொட்டிகள் மக்களிடையே இந்த நடைபயணத்தை வெகு சிறப்பாக எடுத்து போக வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதோடு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் வணக்கத்திற்குரிய ஐசூர் குப்பன் அவர்கள் கழகத்தின் மீதும் தலைவர் மீதும் மிகவும் பற்றுதல் உடையவர். அவர் உடல்நலக்குறைவாக தவறிவிட்டார். அவருக்கும் இந்த காஞ்சிபுரம் ஒன்றிய கழகத்தினுடைய முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் புலிவரதன் அவர்களுக்கும் ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் நான் எதிர்பார்த்ததை விட நிதி கொடுப்பதற்கு ஆர்வத்தோடு நிதி புத்தகத்தை வாங்கி கொண்டு எங்களால் முடிந்த அளவுக்கு நம்முடைய தலைவருடைய கரத்தையும் அண்ணன் துரை வைகோவுடைய கரத்தையும் வலுப்படுத்துவதற்கு தேர்தல் நிதியை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் அண்ணன் மாநகர செயலாளர் அண்ணன் குமரேசன் அவர்களுடைய அலுவலகத்தை நாங்கள் கேட்கும் போதெல்லாம் இன்முகத்தோடு கொடுத்து உதவி மறுமலர்ச்சி திமுகவை வலுப்படுத்துவதற்கு பேராதரவு கொடுக்கின்றார். அந்த வகையில் 16வது தேதி அண்ணன் துரை வைகோ அவர்கள் அங்கம்பாக்கத்தில் சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து இரவு என்னை பெருமைப்படுத்துகின்ற வகையில் மாவட்ட செயலாளரை என்னை பெருமைப்படுத்துகின்ற வகையில் எங்கள் கிராமத்திற்கு வந்து கிராமமே விழா கோலம் பூண்டு சிறப்பாக
எங்கள் மாவட்ட கழக அனைத்து நிர்வாகிகளையும் பெருமைப்படுத்தினார். அவருக்கும் நன்றி சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, மறுமலர்ச்சி திமுகவை எந்த கொம்பனாலையும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் இந்த மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கின்ற எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத கோடான கோடி லட்ச கோடான கோடி தொண்டர்கள் தலைவர் வைகோவிற்காக மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கின்றார்கள். தலைவர் வைகோவுக்கு ஏதாவது ஒரு மறுமலர்ச்சி திமுகவோ தலைவர் வைகோவுக்கு ஏதாவது ஒரு இடையூறு என்றால் திரண்டு எழுந்து விழுந்து எழுந்து மறுமலர்ச்சி திமுகவை காப்பதற்கு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்போடு மறுமலர்ச்சி திமுகவுடைய பணிகள் தொடர்ந்து சிறக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உறுதியாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.